கிடைத்ததில் சமபங்கு. கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில அமைச்சருக்கான தேர்வு நடக்குது. அதுல தெனாலிராமன் கலந்துக்க போறப்ப காவலர் உள்ளே விடாம தெனாலிராமனை தடுக்கிறாரு. உடனே தெனாலிராமன் என்னை உள்ளே போக விட்டால் கிடைக்கும் பரிசு தொகையில் பாதி உனக்கு தரேன் அப்படின்னு காவலர்கிட்ட சொல்றாரு. அதற்கு காவலர் சரின்னு சொல்லிட்டு உள்ள விடுறாரு. தெனாலிராமன் உள்ளே போகிறாரு. மன்னர் அவர்கிட்ட இந்த உலகத்தில் பயங்கரமான ஆயுதம் எது அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. உடனே தெனாலிராமன் இந்த உலகத்தில் பயங்கரமான ஆயுதம் மனிதனின் நாக்குதான்னு சொல்றாரு. மன்னர் எப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு தெனாலிராமன், மன்னா, இந்த நாக்கு எலும்பில்லாதது. எங்கு எவ்வாறு பேச வேண்டுமோ அங்கு அவ்வாறு பேசும். உண்மையை பொய் என்றும் பொய்யே உண்மை என்றும் தீயவரை நல்லவர் என்றும் நல்லவரை தீயவர் என்றும் கூறும். எனவே நாக்கு தான் இந்த உலகில் மிக கொடிய ஆயுதம்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சில அமைச்சர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் சரியான பதில சொல்றாரு. அதை கேட்ட மன்னரும் அரசவையில் உள்ளவர்களும் ஆச்சரியமடைகிறாங்க. மன்னர் தெனாலிராமனை பார்த்து, உன் திறமையை கண்டு நான் வியக்கிறேன். இன்று முதல் என் அரசவையில் நீயும் ஒரு அமைச்சர் என்று சொல்லி உனக்கு என்ன பரிசு வேண்டும் கேள் என்று சொல்றாரு. அதற்கு தெனாலிராமன், எனக்கு 50 பொற்காசுகளும் 50 சவுக்கடியும் வேணும்னு கேட்கிறாரு. ஏன் இவ்வாறு கேட்கிறாய் என்று மன்னர் கேட்க, அதற்கு தெனாலிராமன் அரண்மனை வாயிலில் நடந்ததை சொல்றாரு. மன்னர் காவலாளி அழைத்து ராமன் கூறியது உண்மையான்னு கேட்கிறாரு. அதற்கு காவலர் ஆமா என்று ஒத்துக்கிறாரு. மன்னர் தெனாலிராமன் கேட்டபடியே நிறைவேற்றுறாரு. பின் தெனாலிராமனின் புத்தி கூர்மையையும் அறிவையையும் பாராட்டுறாரு.